அந்த நான் இன்டர்வியூக்கு போகிறப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஷூ கூட கிடையாது. என் பக்கத்தில் ஜூனியர் தங்கியிருந்தாங்க, அவங்களாம் தேர்ட் இயர் படிக்கிற பசங்க, அவங்களாம் சென்னையிலேருந்து வந்து அங்கே தங்கி படிக்கிற பசங்க. அவன்கிட்ட ஷூ வாங்கிக்கின்னு கேம்பஸுக்கு போனேன். நான் இன்டர்வியூக்கு ஒரு 3 மணிக்கு போனது காலையிலே வந்து ரோட்டரி பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு லஞ்சு விட்டுட்டு திரும்ப 3 மணிக்கு மேலே இன்டர்வியூனாங்க. அப்புறம் இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு 4வது பர்சனாக போகிறேன். உள்ளே போனப்போ ஒரு சைனீஸ் தான் என்னை இன்டர்வியூ பண்ணார். அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தவர். அவர் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டார். அதில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கிறீங்களா என்னன்னு கேட்டார். அது ஏன் கேட்டார்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஆமாம், நான் எஜுகேஷன் லோன் எடுத்து தான் படிக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் உங்களுக்கு கையில் இப்போ ஏதாவது ஜாப் ஆஃபர் இருக்கான்னு கேட்டார். ஆமாம், எனக்கு இருக்குது. நான் வந்து ஏழுமலை பாலிடெக்னிக் இன்ஜினியரிங்கில் வந்து நான் வந்து லெக்சரராக செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ நான் அங்கே வந்து போகிறதுக்கோசம் கையில் இப்போ கரண்ட்டில் ஒரு ஆஃபர் இருக்குது தான் நான் சொன்னேன். அப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப அவருக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டார். நீ ஏன் இங்கே வரேன்னு நினைக்கிற? கையில் உங்ககிட்ட ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குல்ல, ஏன் வரேன்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும், டீச் பண்ணுறது. பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நான் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது டிசைர் கூட நான் மாற்றிக்கிட்டு வரதுக்கு நான் தயார் அப்படின்னு சொன்னேன். ஆர் யூ ஷுவர், வில் யூ கன்ஃபார்ம், அதாவது வில் யூ கம் அப்படின்னு கேட்டார். டெஃபினெட்லி ஐ வில் கம் இஃப் யூ கிவ் சான்ஸ்ன்னு. ஓகே, வி வில் மீட் இன் சிங்கப்பூர்னு சொன்னார்.